ஹாய், வெல்கம் டு ஜிடிவைஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மட்டன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா ஸ்டைல் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 4 வெந்தயம், அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரப்போ 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சாம்பார் வெங்காயம் சொல்லணும்ல அது. பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க, சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அது கூடவே 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இன்னும் சேர்த்து போடுறதுனால போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இது நல்லா வதங்கணும். வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா 2 பழுத்த தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1 கேஜி அளவுக்கு மட்டன் செய்கிறதுனால நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். தோல் பிரிஞ்சிற அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டை லவங்க தூள் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நிறைய ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுருங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கேஜி மட்டனையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மட்டனையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டுடலாம். அப்புறம் ஸ்பைசஸ் பவுடர்லாம் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூன். இது ஹோம்மேட் கரம் மசாலா. மட்டன் மசாலா எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். இந்த ஒரு மசாலா மட்டும்தான் நாங்கள் ஆட் பண்ணுவோம். அண்ட் இது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஹோம்மேட் மசாலாஸ் மட்டும்தான். அண்ட் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா வேகிறதுக்காக கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கொதி விட்டுறலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை சாப்பாட்டுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் டச்சுக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு விசில் போட்டுடலாம். விசில் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 விசில் வரணும். அப்போ தான் நல்லா கறி வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7 விசில் நான் விட்டு எடுத்தாச்சு. மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும் மட்டன்லாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.